தலைவரா கோல்ஸ் மாதிரி ஆயிட்டீங்க. அப்படின்னா ஹையஸ்ட் பீக் பாயிண்ட்ல ஏறிட்டு இருக்கிறோம். 3 வாட்டி ஏறி இறங்கிட்டாங்க. நாங்க பாதியா ஏறிட்டோம். வணக்கம் மக்களே, 840வது நாள் கொண்டரைமலை வந்திருக்கிறோம். ஸோ 4 டைம் தான் மேலே ஏற போகிறோம். ஆமாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ஏற முடியாது, ஒரு 23-24 நிமிஷம் கண்டிப்பாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ. அடுத்து வேறு 3 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ப்ரோ இனிமேல் அடுத்த ரவுண்டுங்களா? நான் அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும் ப்ரோ. 4 ரவுண்டு நரம்பு வேறு பிடிச்சி வச்சு ப்ரோ. ஏறத விட வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறது தான் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ வயிறு வலிக்குதாம்மா, உப்பு ஒரு கிலோ போட்டு கொடு. 340வது நாள்லாம் என்ன மேலே போகலாமா மக்களே? ஸோ அந்த 2வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். செகண்டுங்களா? கீழே வரும்போது இந்த கவர் வாங்கிக்கோ, பெரிய கவர். சரிண்ணா. 2 ஆமாம் மக்களே, 2வது ரவுண்டு உச்சி ரீச் பண்ணியாச்சு. டைமிங்லாம் இல்லை அண்ணா, 4 ரவுண்டு. ஆனால் டைமிங்னா 2 கால் அடிபட்டங்காட்டி இப்போ நான் பொறுமையாக ஏறிட்டு 3வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். எத்தனாவது ரவுண்டு? 3வது. சரி சரி. 3வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா ப்ரோ தலைவரா யூடியூபர் ஒருத்தவங்க ஏறுறாங்க, 3 வாட்டி ஏறி இறங்கிட்டாங்க. நாங்கள் பாதியாக ஏறிட்டோம். மக்களே, 4வது ரவுண்டு மேலே போக ஆரம்பிச்சிடலாம். 28 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உண்மையான சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4வது ரவுண்டு மேலே ஏறுறது தான். ஸோ 4வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் மேலே ஏற முடியாதுங்க. அதனால் 4வது ரவுண்டு உச்சி ரீச் பண்ணியாச்சு. எல்லா புகழும் இறைவனுக்கு.